தரையேறும் ஒரு மாசத்துல இல்ல இன்னும் நல்ல டயம் கரெக்டா சொல்லுப்பா முடிஞ்சு பாவியா வேறப்பா என்று முடிஞ்ச அளவுக்கு அப்ப அதிரத்தும் இலா மைசரா வசதி வரும் வரை வசதி தான் டைம் சொல்றாங்க. டைம் கூட சொல்ல ஒரு மாசம் கூட சொல்லல. அல்லா டைம் கொடு கடன் வாங்கினவனுக்கு டைம் கொடுக்க சொல்லும் பொழுது ஒரு மாதம் டைம் கொடுத்து பாருன்னு சொல்லவே இல்ல. அல்ல 6 மாசம் டைம் கொடுத்து பாருன்னு சொல்லல. வசதி வரைக்கும் டைம். இதெல்லாம் ஈமான் கிளை டெவலப் ஆகும். நமக்கு இப்படி எல்லாம் நம்ம நடந்து கொண்டோமே ஆனால் என்ன செய்யும், ஈமானுடைய கிளை அதிகமாகும். அதிரத்தும் இலா மைசரா வசதி வரும் வரை அவகாசத்தை கொடு. இது ஒன்னாச்சா. அதுக்கடுத்து எல்லாம் சொல்றான் அந்த சத்தகு கைருள்ளக்கும், அதை தர்மம் கொடுத்து விட்டு சொன்னா சிறந்தது. போ டைம் கொடுத்த அல்ல எப்படி சொல்றான் பாருங்க. இந்த வட்டி வாங்குற யுகத்துல உலகத்துல கொடுத்த காசு கணக்கு போட்டு வாங்குறதுல அப்ப மகனுக்கு மத்தியிலாம் வட்டி, மாமா மருமகனுக்கு மத்தியில வட்டி, பொண்டாட்டி புருஷனுக்கு மத்தியில வட்டி, எல்லாம் கொடுக்கல் வாங்கலுமே வட்டியை அடிப்படையாக கொண்டு நடக்கிற இந்த யுகத்துல இந்த மார்க்கம் சொல்லுது, அடுத்தவன் நலன் தாண்டா உனக்கு முன்னாடி நிக்கணும், உன் நலத்தை முன்னாடி நிறுத்தாத. அவனுக்கு இப்ப முடியல பேச, அவனை வச்சு பேசு. போனால உன்னை மறந்துரு. அவனுக்கு இப்ப முடியலப்பா, வாங்கிட்டான் கடனை கொடுக்க முடியல, இப்ப என்ன செய்ய சொல்ற, சாவ சொல்றியா? தற்கொலை தொலைகிறான். வாங்கின கடனை கொடுக்க முடியாம கடன் கொடுத்தவர்கள் கேட்கிற இந்த கேள்விக்கு பயந்து கொண்டு டெய்லி குடும்பத்தோட தற்கொலை. இது வராத பேப்பர் இருக்கிறார். குடும்பத்துடன் தற்கொலை. என்ன தற்கொலைக்கு என்ன காரணம்? கடன் தொல்லை காரணம். கடன் தொல்லைன்னா என்ன? நான் பையன் திட்டுவானோ, கடனை கொடுத்து விட்டு வாசல் கத்துரு, கொஞ்சம் மாணவசு பதில் சொல்லி சொல்லி பார்ப்பான். இப்படியே இதா இருந்தவன வெளியே நடமாட முடியாது. மொத்தமா பொண்டாட்டி பிள்ளைக்கெல்லாம் வஸ்து வாங்கி கொடுத்து காலியாயிரும். அப்ப நம்மள்ட்ட என்ன வரணும்? மனிதாபிமானம். அப்படி அவன் தான் முஃமின், அவன் தான் முஸ்லீம், அதுதான் ஈமான். அல்லாஹ் அப்படிதான் விரும்புறான். அப்ப வாந்த சத்தகு கைருள்ளக்கும், நீங்கள் அதை விட்டு கொடுத்து தர்மமாக கொடுத்து விடுவது. கொடுத்துட்டீங்க கடனை தரவே அடுத்த மறுபடியும் டைம் சொன்னாலும் இப்படித்தான் சொல்லுவான்னு நல்லா தெரியுது. 3 மாசம் டைம் சொல்லுவான், 3 மாசத்துக்கு தரவே மாட்டான்னு தெரியுது. அப்ப போய் பாதுகாக்கிற விட்டுட்டு நீ 3 மாசம் தரமாட்ட, நீ இதுக்காக பண்ண வேண்டிய நல்லவனா இருப்ப, நீ மன்னிச்சு போ, தர்மமா வச்சுக்க என்று சொல்லி விடுவது உங்களுக்கு சிறந்தது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த கஷ்டப்பட்டு இதை உண்டாக்கிதான் ஆகணும். நம்ம மறுமையில வெற்றி பெறுவதற்கு இதெல்லாம் கூட எடுத்துக்கு தள்ளி நம்ம சொர்க்கத்துல நம்மள்ட்ட பெரிய பெரிய மிஸ்டேக் எல்லாம் கூட இருக்கலாம். இது கொண்டாந்து முட்டு கொடுத்து தள்ளி விட்டுருங்க. வயதுல பேலன்ஸ் திராசை எடை போடும்போது 50 கிராம் குறையும், இது 50 கிராம் நின்றும். நம்ம மனுஷங்கிற முறையில தப்புகள் பண்ணிருப்போம். சொர்க்கத்துக்கு போறதோ நரகத்துக்கு போற இப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கையில எங்கிட்டு போறது தீர்மானிக்க முடியாம இருக்கும்போது இது ஒரு கடன் வாங்கணும் வரும், அது நிக்க முடியாது. அந்த கணக்கு பார்ப்பா சரியா டேலி ஆயிரும் போயிடும் மாதிரி. அப்ப அந்த மாதிரி இது 280 2வது சூரா பக்ராவுல 280 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த மாதிரியான தன்மைகளை கடன் கொடுக்கக்கூடியவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒண்ணு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது நான் சொன்னேன், அல்லாஹ் அப்படி கணக்கு பார்த்து தள்ளிடுவான்னு சொல்லி, அதை நானா சொல்லல, அது இதெல்லாம் தேவை ஆக்கி விட்டுருவான்னு சொன்னேன். அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னதான் நான் சொல்றேன். ஹதீஸ்ல அப்படி இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது முந்தைய சமுதாயத்தில் ஒரு மனிதர் கடன் கொடுக்கிறவராக இருந்தார், ஒரு வியாபாரி இருந்தார். யுதாயினுன் நாஸ், மக்களுக்கு கடனாகவே கொடுப்பார். அந்த வியாபாரி மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு அந்த கடனை வச்சுக்க அப்படின்னு சொல்லி விடுவார். அப்ப அவர் கொடுத்த கடனை வாங்கின கடனை கொடுக்க முடியாத கஷ்டப்படுறவரை கண்டாரையானால் தன்னுடைய வேலையாட்களை கூப்பிட்டு சொல்லுவாரு, இந்த அந்த ஆள் கஷ்டப்படுறாப்பு தெரியுது, 2-3 தடவை கேட்டு பார்த்து தர்ற மாதிரி தெரியல, வருமானம் இல்ல, குடும்பத்திலையும் விசாரிச்சு விட்டேன், ஆளு அவன் தர முடியாத போல இருக்குது, நீங்க தள்ளுபடி பண்ணிருங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவாராம். வேலைக்கார கூப்பிட்டு கடனை கொடுத்துட்டு அவன் ஆய்வு பண்ணுவாராம். ஆய்வு பண்ணிவிட்டு இருந்தாலும் தரவே முடியாது. சில பேர் இருக்காங்க அவனுங்க தள்ளுபடி பண்ணவே கூடாது, தொழிலா நடத்துறவன், நீங்க வாங்கிட்டு அங்கேயும் வாங்கிட்டு சேர்க்கிறது, அதிகப்படுத்துறது, அப்படிப்பட்டவனுக்கு செய்யக்கூடாது. அவன் ஏமாறக்கூடாது இருக்கு மார்க்கத்தை தனியா வராது. ஏமாறக்கூடாது, கடன் வாங்குறான், விசாரிக்கிறோம், உண்மையில இந்த ஆளுக்கு முடியல நல்லா தெரியுது, இந்த மாதிரி மனித சக்திக்கு உட்பட்டு விசாரிக்கிறோமோ தெரியுது. அப்ப விசாரிச்சு என்ன செய்வாரா, தஜாவசு அன்ஹு, அவரை விட்டு கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவாராம். உடனே சொல்லும்போது சொல்லுவாராம், நம்ம இவன் தர்றதை அப்படி விட்டு கொடுத்துருவீங்களேன், அல்ல நம்மள விட்டு கொடுத்துருவான். அப்படி அவன் சொல்லுவாரா, காரணம் சொல்லுவாராம். முந்தின சமுதாயத்தோட நல்லடியார் நம்ம இந்த மாதிரி ஒரு 1000 ரூபாய் மன்னிச்சுடுவீங்க, அல்ல இதுக்கு எத்தனை பெருசா மன்னிச்சாலும் மன்னிச்சு விட்டுருவான்ல, நமக்கு நன்மை எத்தனை முடியும், அதனால விட்டுருங்க பேசாம அப்படின்னு சொல்லுவாராம். இப்படி சொன்ன காரணத்தினால் தஜாவஸல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர் அங்க கணக்கு பார்க்க நினைச்சிட்டான், விட்டுட்டான். அது இன்னொரு இது புகாரியில 2078வது ஹதீஸ்ல பார்க்கலாம் நீங்க. 2078 2077 இருக்கிறது இந்த ஹதீஸ்ல. இன்னொரு அறிவிப்புல எப்படி இருக்குன்னு கேட்டா, இவனோட நான் என்ன மட்டமா,
அல்லாஹ் கேட்பானா, இவன் வந்து ஒரு அடியானுக்கு 1000 ரூபாய் மன்னிப்பானா, நான் மன்னிக்க மாட்டேன், அதுக்கு மேல உள்ள கொண்டு சொர்க்கத்துக்கு போகணும், இப்ப நான் சொர்க்கத்துக்கு போக சொல்லு, அப்படி இந்த கருணைகளை என்னோட பாட்டிக்கு வரான இவன், அதுக்கு மேல நான் கருணை காட்டுறப்போ இப்படி சொல்லு சொர்க்கத்தை தள்ளிட்டு வரான்ல. அப்ப எப்படிப்பட்ட ஒரு இந்த ஈமானுடைய கிளையை யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. வெறுமனே நம்பிக்கை மட்டும் இல்ல, இந்த ஒரு கடன் விஷயத்துல தர முடியாதவனுக்கு தள்ளி விடுறான், டிஸ்கவுண்ட் பண்ணி விடுறான். அந்த மாதிரி பண்ணின உடனே அவன் சொர்க்கத்துக்கு போறதுக்கு இது காரணமா அவன் இதுன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப இதுல நம்ம கவனம் செலுத்தணும். இதெல்லாம் கவனம், இதெல்லாம் ஈமான், இதெல்லாம் முஃமின்கள்ட்ட இருக்க வேண்டிய பண்புகளா இருக்கணும். இதுதான் பிற நலம் நாடுவது, கடன் பட்டவன் நலனை நாடுகிறோம். அதே மாதிரி நம்ம கடன் வாங்குறவரை வச்சுக்கிறோம். நம்ம கடன் வாங்குறோம், வாங்கிட்டோம்னு சொன்னா கண்டிப்பா கொடுக்க முடியும். அப்படி இருந்தும் கடனை கொடுக்காம டிவி வாங்குவோம், கடனை கொடுக்காம பீரோ வாங்குவோம், கடனை கொடுக்காம பொண்டாட்டிக்கு செயின் வாங்குவோம், கடனை கொடுக்காம புடவை வாங்குவோம். ஒரு வாழ்வதற்கு ஒரு அவசியத்துக்கு கடனை வாங்கிட்டோம். கடன்கிற திருப்பி கொடுக்கிற கடமையில உள்ளது. ஷஹீது கூட கடன் வாங்கிட்டு மௌத்தா போனா மன்னிக்கப்பட மாட்டான். கடன்கிறது பெரிய ஒரு சிறப்பான ஒரு காரியம்லாம் கிடையாது. அது அடுத்தவனுடைய காசு நம்மள்ட்ட இருந்து கொண்டே இருக்கிறது. அதை கொடுக்கலன்னா மறுமையில வந்து கேட்டானா அமர தான் கொடுக்க வேண்டியிருக்கும். கடனை வாங்கிட்டு மூத்தா போயிட்டோம்னா அங்க வந்து இங்க கேட்டுட்டான்னா இங்க கொடுத்துடலாம். மூத்தா போயிட்டோம், அங்க கேட்ட எதை கொடுப்போம்? மோசடி செய்யல, ஒண்ணும் செய்யல. இன்னும் அல்ல நியாயம் வழங்குறவன்ல அங்க கேட்பான் வந்து, யாரெல்லாம் 1000 ரூபாய் தராம போயிட்டான், என்னப்பா கொடுக்கணுமா? ஆமா 1000 ரூபாய் இங்க செல்லாதுப்பா, 1000 ரூபாயெல்லாம் என்ன செய்ய போற? தொழுகை கொடுக்குறியா, நோம்பு கொடுக்குறியா? இது என்ன ஆகும்? நம்ம கதை யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு போய் கொடுத்த கடன்கிறது சுமாரில் விரும்பவே கூடாது. கடனுக்கு ஆசைப்படுறது, அதை தள்ளுபடி செய்யறது வந்து எப்படி செல்வந்தர்களுக்கு சொல்லப்படுதோ, நீங்க வாங்குற ஸ்டேஜ்ல வந்தால் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. கடன் வாங்குறதுங்கிறதுல நாட்டமே வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பல்ல கிடைச்சு நல்லா இருந்துச்சு பார்ப்போம், எதுக்கு இப்படி கடன் வாங்கணும் ஒருத்தன் போயிட்டு. அல்லாது மையஸ்தகனி யுகுனிகில்லா, எவன் தேவையில்லை என்று உறுதியாக நினைக்கிறானோ அவனை அல்லாஹ் தேவையற்றவனா ஆக்குவான். கேட்க மாட்டேன்னு உறுதி எடுத்துப்பாரு, அல்லாஹ் வந்து அது இல்லாம ஆக்குவான், அந்த செலவு இல்லாம ஆக்கி விட்டுவான்ல. இனி என்ன, அல்லாஹ் வந்து உனக்கு உதவி செய்யற பொறுப்பு அவன் ஏத்துக்கிட்டு இருக்கான். நீ கடன் கேட்காட்டாலும் அவன் தான் செஞ்சு ஆகணும் உனக்கு. மமாமின் தாபத்தின் இல்ல அலல்லாஹி ரிஸ்குஹா, எந்த ஜீவனாக இருந்தாலும் ரிஸ்க் அவன் பொறுப்பை அவன் பொறுப்பு, ரிஸ்க்கு அவன் பொறுப்பாரு. இப்ப நான் ஒரு 1000 ரூபாய் வாங்கினா தான் என் கதை ஓடும், நான் கணக்கு பண்றேன். ஆஹா, வாங்கி நான் மூத்தாய் விட்டால் என்னுடைய கெப்பாசிட்டி என்ன, நாளைக்கு அதை கொடுக்க இயலுமா, என் வருமானம் என்ன, இந்த வருமானத்தில் இருக்கிறோம் நான் போட்டு கடனை வாங்கிட்டு மூத்தா போயிட்டு நான் என்ன ஆகுவேன்? வேணாம், கஷ்டப்பட்டுக்கிறேன்னு நினைச்சா கஷ்டப்பட விட மாட்டான்ல. 1000 வழி அவன் எத்தக்கில்லா, யார் அல்லாஹ்வை பயப்பட்டு அஞ்சுகிறானோ யஜ்அல்லஹு மக்ரஜன், அவனுக்கு ஒரு மீளும் இடத்தை அல்லாஹ் காட்டுகிறான், ஏற்படுத்துகிறான். நீ மீள்வதற்கு இடம் இல்லைன்னு நினைக்கிற ஒரு மீட்சி பெறக்கூடிய இடத்தை அல்லாஹ் காட்டுகிறான். வயர்சுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப், நினையாப்புறத்தில் இருந்து அவனுக்கு அல்லாஹ் ஒரு செல்வத்தை தருகிறான். ஒரு கட்டத்தில் கடனுக்கு ஆசைப்படாது. சர்வசாதாரணமா கடன் வாங்குறது, அது கடன் வாங்குறதுங்கிற ஆளுக்கு இப்படி வாங்குறதுனாலதான் வாங்கணுங்கிற அவசியத்தில் உள்ளவனும் கிடைக்க மாட்டேங்க. எதனால வந்து கடன் கொடுக்கிறவர்கள் செல்வந்தர்கள் எத்தனை சதவீதம் இருப்பாங்க? 1000ல் 5 இருப்பாங்க. கொடுக்க ஒரு நல்ல தரமான கடன் தேவைக்கெல்லாம் மிஞ்சி அதிகமா வச்சுக்கக்கூடியவர்கள் 1000க்கு 10 இருப்பாங்க. வாங்குறவன் 1000 பேர் போனா எத்தனை பேர் கொடுப்பாங்க? கண்டவர்களும் எல்லாரும் போய் முட்டும் போதுதான் கடன் கிடைக்க வேண்டியவனு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு மருத்துவத்துக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆபரேஷன் செத்து போயிருவான், அவன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? அந்த நேரத்தை வாங்கிட்டு வருவான், ஒண்ணுமில்லாத வாங்கிட்டு போயிருப்பான், உருப்படாத வாங்கிட்டு போயிருப்பான். இருக்கிற பில்டிங்க பெருசா கட்டு கடன் வாங்குவான். ஏன்னா பில்டிங் கட்டாட்டி ஒண்ணு நல்லா கேட்பானா? இருக்கிற பில்டிங்ல வாழ்க்கை நடத்து அல்லா தரும்போது 2 பில்டிங்க கட்டிக்குவேன். பெண்ண இருக்கிற பில்டிங்க பெருசாக்குறதுக்கு வாங்கணுமா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் நீ கடன் வாங்கினா சாவ கிடக்கிறவனுக்கு, ஒரு நல்ல ஒரு ஆத்திர வசத்தில் உள்ளவனுக்கு ஒரு மருந்து வாங்குறதுக்கு ஒரு மாத்திரை அதுக்கு கடன் வாங்க கிடைக்க மாட்டேங்குது. அப்ப வந்து இந்த கடன் விஷயத்துல என்ன செய்யணும்? ஆசைப்படவே கூடாது. எவ்வளவுக்கு உறுதியா நீங்க நினைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உறுதியா நிக்கணும். கடன்கிறது வேணாம். ஷஹீதுக்கே மன்னிக்க மாட்டேன்னு சொல்ற ஒரு பாவமா இருக்குது. பெருநா வந்துருச்சா அதுக்காக கடன் வாங்குவோம். ஊருக்கு தான். எதுக்கு இந்த கடன்? 4 பேருக்கு முன்னாடி பெரிய சட்டை போட்டு நிக்கணும்ல. ஏன் 4 பேரை நீ பார்க்கவே செய்யாது. பெருநாளைக்கு புது ட்ரெஸ் எடுக்கணும்னா மார்க்கத்துல கடமை கிடையாது. இருக்கிறது நல்லதா அணிஞ்சிக்க, அவ்வளவுதானே. இந்த சட்டையை போட்டு பெருநா தொழுது செல்லாதா? இந்த சட்டையை போட்டுட்டு பெருநாவு தொழுது எல்லாம் ஏத்துக்க மாட்டானா? இது புதுசா ஒண்ணு எடுக்கணுமா? நான் சக்தி இருந்தா எடுக்கிறேன், இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க. கடன் வாங்கணுமா, பிச்சை வாங்கணுமா? அப்ப கடன் வாங்கித்தான் எடுக்கணுங்கிற எண்ணத்தை வந்து நீங்க கைவிடணும், வரவே கூடாது. அப்ப சரி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அநியாயம் இருக்கிற ஷிர்க்கு, இணை வைத்தல், அது ஒரு பெரிய அநியாயம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மத்தலுல் கனியுல் முன், வசதி உள்ளவன் லேட்படுத்துவது அநியாயம். கடன் கொடுக்க முடிஞ்சவன்
கொடுக்கிறத தாமதப்படுத்துவதும் அநியாயம். உனக்கு முடியும் இருக்குது, இவன் என்ன செய்யறான், இருக்கிறத வச்சுக்கிட்டு கடன் கொடுக்க மாட்டேங்கிறான். கடன் கொடுக்கறதுக்கு மண்ணுமோ அவன் கை காசை அவன்கிட்ட வாங்க போய் ஈஸியா வாங்கிட்டு வந்துடுற. உன் காசு இல்ல, இது நீ கடனை வாங்கி இருக்கிற, உன் காசு அது, அவன் காசு அது. இன்னொருத்தன் காசை வச்சுக்கிட்டு இருக்கிற, அதை கொடுக்கறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. ஈமான் இல்லன்னு அர்த்தம், ஈமானுடைய கிளை வரல. நீ வாங்காம இரு, நீ ஈமான்ல உனக்கு உறுதியா இருக்கிறேன்னு அர்த்தம். வாங்கிட்டியா